சிகிச்சைக்கு நடைபாதையும் அதேபோல் மேல் வெயில் மழை போன்ற காலங்களில் பாதுகாக்கப்படுகின்ற அளவிற்கு கூரையும் அமைத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறுகின்ற அத்தனை கோரிக்கைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு தான் திராவிட மாடல் அரசு இருக்கின்றது. குறைகளுக்காகவே இந்த அரசு நிறை என்று சொல்ல விரும்பவில்லை. அந்த குறைகளை நிறைவு செய்கின்ற அரசாக இந்த அரசை பாருங்கள். அனைத்து கோரிக்கைகளையும் எங்களுக்கு முகநூல் வாயிலாக அல்லது திருக்கோயில் வாயிலாக தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்வோம். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக புதிய அர்ச்சகர் நியமனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கை தற்போதுதான் நம்முடைய துறையின் சார்பில் உச்சநீதிமன்ற சீனியர் கவுன்சிலரை முடிவு செய்து அந்த வழக்கை மென்ஷன் செய்திருக்கின்றோம். அடுத்த மாதம் 15ஆம் தேதி திரும்ப வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் அர்ச்சகர்கள் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் பணி நியமனங்கள் காலியாக இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்று உடனடியாக பணி நியமனத்திற்குண்டான பணிகளை விரைவுபடுத்தும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.